12th standard accountancy chapter 3ல இருக்கிற illustration 16 to 18 பார்க்கலாம். 16 to 18ல நாம வந்து average period method யூஸ் பண்ணி interest on drawing கண்டுபிடிக்கணும். இதுக்கு முந்தின வீடியோல நாம direct method, product methodலலாம் interest on drawing எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். இப்போ average period methodல எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் பீரியட் மெத்தடை எப்போ நாம கண்டுபிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இஃப் த பார்ட்னர்ஸ் withdrawn fixed amount at fixed time interval, interest on drawing may be calculated on the basis of average profit. ஒருவேளை பார்ட்னர் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டைம் இன்டர்வல்ல டிரா பண்ணாங்க அப்படின்னா நாம வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்க கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸட் அமௌண்ட் அட் ஃபிக்ஸட் டைம் இன்டர்வல்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல அவங்க வந்து ஃபிக்ஸடா எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை 2000 எடுக்காங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே 2000 மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த மணி வந்து மாறாது. 1000 3000 அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எப்பவுமே ஃபிக்ஸட் அமௌண்ட் 2000 மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபிக்ஸட் டைம் இன்டர்வல்னா அவங்க வந்து இந்த மாசம் தொடக்கத்துல வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னா அடுத்த மாசமும் தொடக்கத்துல தான் வித்ட்ரா பண்ணிருப்பாங்க. அந்த மாசத்துல எண்ட்லயோ இல்ல நடுவுலயோ அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அதை தான் நம்ம வந்து ஆவரேஜ் பீரியட் மெத்தடை வச்சு கண்டுபிடிக்க போறோம். சோ இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் மேட் டியூரிங் த இயர் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இன்டு ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. சோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங் மேட் டியூரிங் த இயர் வந்து நமக்கு क्वेश्चनல கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனமும் நமக்கு வந்து क्वेश्चनல கொடுத்துருவாங்க. ஆவரேஜ் பீரியட் வந்து நாம தான் அப்ளை பண்ணணும். சோ அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதை நாம படிச்சிடலாம். சோ இதை லைட்டா மக்கப் பண்ணி வச்சுட்டா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு எடுத்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாம வந்து இந்த வேல்யூவை மட்டும் படிச்சு வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். சோ பார்க்கலாம். மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி. சோ 3 டைம்ல அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மந்த்லி, ஒன்னு குவார்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி. சோ மந்த்லினா ஒவ்வொரு மாசமும் அவங்க வந்து குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கிறாங்க. குவார்டர்லினா 3 மாசத்துக்கு ஒருக்கா. ஒரு வருஷத்துல வந்து 12 மாசங்கள் இருக்கு. அத வந்து 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். சோ 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா அப்படின்றத தான் குவார்டர்லி அப்படின்னு சொல்றோம். சோ குவார்டர்லினா 3 மாசத்துக்கு ஒருக்கா குறிப்பிட்ட தொகையை அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிருப்பாங்க. ஹாஃப் இயர்லினா ஒரு வருஷத்துல 2 தடவை. ஹாஃப்னா நம்ம வந்து அரையா பிரிப்போம். அதாவது 6 மாசத்துக்கு ஒருக்கா குறிப்பிட்ட தொகையை அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிருப்பாங்க. சோ இததான் நாம ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்றோம். சோ அதுல நாம ஒருவேளை பிகினிங்ல எடுத்தாங்களா, மிடில்ல எடுத்தாங்களா, எண்ட்ல எடுத்தாங்களா அப்படின்றத நாம படிச்சு வச்சுக்கணும். சோ மந்த்லி ஒவ்வொரு மாசமும் பிகினிங்ல எடுக்கிறாங்கன்னா 6.5, ஒவ்வொரு மாசமும் மிடில்ல எடுக்கிறாங்கன்னா 6ன்னு போடணும். ஒவ்வொரு மாசமும் எண்ட்ல எடுக்கிறாங்கன்னா நாம 5.5 யூஸ் பண்ணணும். அதே மாதிரி குவார்டர்லியில பிகினிங்ல எடுக்காங்க அப்படின்னா நம்ம 7.5, மிடில்ல எடுத்தாங்கன்னா 6, எண்ட்ல எடுத்தாங்கன்னா 4.5 யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹாஃப் இயர்லியில பிகினிங்ல எடுக்கிறாங்கன்னா 9, மிடில்ல எடுத்தாங்கன்னா 6, எண்ட்ல எடுத்தாங்கன்னா 3 நாம அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிப்போம். சோ மிடில்ல வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்தாலே நாம வந்து 6 தான் யூஸ் பண்ணணும். அது மந்த்லியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி எதுவா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. நாம மிடில்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
நாம வந்து 6 தான் யூஸ் பண்ணணும். ஸோ மற்ற வேல்யூஸ் எல்லாம் நாம படிக்கணும். லைட்டா மக்கப் பண்ணி வச்சுட்டா ஈஸியா இருக்கும். ஃபாஸ்டா நம்ம வந்து அப்ளை பண்ணி போட்டுடலாம். இப்போ நாம illustration 16 பார்க்கலாம். John is a partner in a firm. He withdraws 1000 per month regularly. Interest on drawing is charged 5% per annum. Calculate the interest on drawing using the average period if he draws. So John அப்படின்னு ஒரு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மாசமும் PM வந்து நமக்கு பெர் மந்த் அப்படின்னு குறிக்குது. சோ ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாவை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து 5% சார்ஜ் பண்றாங்க. சோ இதுதான் நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். Calculate the interest on drawing using average period if he draws at the beginning of every month, at the middle of every month, at the end of every month. So beginning of monthல நாம வந்து 6.5 யூஸ் பண்ணணும். middle of a monthல நாம 6 யூஸ் பண்ணணும். and end of a monthல நாம 5.5 யூஸ் பண்ணணும். so monthlyன்னு கொடுத்திருக்காங்கல்ல அதனால. so first one நாம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை beginningல அவங்க withdraw பண்ணிருந்தா நாம என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நமக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்யூஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாசமும் அவங்க வந்து ரெகுலரா வித்ட்ரா பண்ணிருக்காங்க 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. சோ அதனால நாம வந்து அந்த 1000 rupees 12 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 12னா நம்மளோட மந்த்ஸ் 12 மாசங்கள் ஒரு வருஷத்துல இருக்கு. சோ அதனால நாம வந்து 12 ஆல, ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு மாசமும் வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்றதுனால நம்ம 12 ஆல மல்டிப்ளை பண்றோம். நமக்கு கொடுத்திருந்த அந்த 1000. So 1000 into 12 வந்து 12,000. இப்போ நாம first oneோட ஆன்சர் பார்க்கலாம். At the beginning of every month அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால average period படி நாம பார்த்தோம்னா 6.5 தான் அதோட வேல்யூ. At the beginning அப்படின்னு கொடுத்திருக்காங்க plus monthly. So இது வந்து 6.5. அதனால நாம வந்து இங்க ஆவரேஜ் பீரியட்ல 6.5 தான் அப்ளை பண்ணணும். அண்ட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ல வந்து நாம இந்த 12,000 அப்ளை பண்ணணும். 1000 அப்ளை பண்ண கூடாது. 12,000 நாம வந்து மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச ஆன்சரை நாம அப்ளை பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% பெர் annumனு கொடுத்திருந்தாங்க. சோ அந்த 5/100 யூஸ் பண்ணணும். சோ அப்படியே நம்ம அப்ளை பண்ணிரலாம். 12,000 5/100 and 6.5 divided by 12. So இதெல்லாம் நாம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 325 கிடைச்சிடும். இனி நாம செகண்ட் ஒன் பார்க்கலாம். In the middle of every month. So middle of every month ஒருவேளை குவார்டர்லி ஹாஃப்லி எதுனாலுமே நமக்கு 6 தான் அப்படின்ட்டு பார்த்திருந்தோம். ஸோ நம்ம வந்து அந்த ஆவரேஜ் பீரியட்ல 6 அப்படின்ட்டு அப்ளை பண்ணணும். வேற எல்லாமே சேம் தான். ஸோ அந்த 12,000 அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் 5/100 வந்து நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஆவரேஜ் பீரியட் வந்து நம்ம பார்த்தோம் மிடில் அப்படின்றதுனால 6. ஸோ அந்த 6/12 இங்க அப்ளை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 300 அப்படின்னு கிடைக்கும். இனி நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ ஒருவேளை எண்டில் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து 5.5 யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் எண்டில் வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா நாம வந்து 5.5 யூஸ் பண்ணணும். ஸோ அதனால அப்படியே போன வாட்டி அப்ளை பண்ண மாதிரியே பண்ணிடலாம். 12,000 டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங். 5/100 வந்து நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் அந்த 5.5/12 வந்து நம்மளோட ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 275 அப்படின்னு கிடைச்சிரும். இனி நாம illustration 7 பார்க்கலாம். சாரி 17. Priya and Karthika are partners. Priya draws 4,000 at the end of each quarter. Interest on drawing is chargeable at 6% per annum. Calculate interest on drawing for the year ending 31st December 2018 using average period.
ஸோ பிரியா கவிதான்னு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. பிரியா வந்து ஒவ்வொரு குவார்டர் ஆஃப் இதுலயும் எண்ட்ல 4000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இஸ் சார்ஜபிள் அட் 6% per annum. ஸோ இதுதான் நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நாம வந்து என்ன பண்ணணும்னா calculate interest on drawing for the year ending 31st December 2018 using average period. ஓகே, நாம வந்து average period மெத்தடை யூஸ் பண்ணி interest on drawing கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங் ஃபர்ஸ்ட் நாம எப்பவுமே கண்டுபிடிச்சிடணும். ஸோ குவார்டர்னா நாம வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா 4 3s are 12. ஸோ 3 மாசமா 4 வாட்டி எடுத்தோம் அப்படின்னா 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒரு வருஷத்துல 4 இதா பிரிச்சாதான் நம்ம வந்து அதை குவார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நாம வந்து இந்த 4000 ஃபர்ஸ்ட் 4 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் குவார்டர் அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால. ஸோ 4000 into 4 வந்து 16,000. If drawing are made at the end of every quarter, average period is equal to 4.5. இது வந்து நமக்கு அந்த காலம்ல கொடுத்திருந்தாங்க, அதேதான். ஸோ எண்ட்ல அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க பிளஸ் குவார்டர்லி அப்படின்றதுனால நம்ம இந்த 4.5 யூஸ் பண்றோம் ஆவரேஜ் பீரியடா. ஸோ நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அந்த 16,000 நம்ம கண்டுபிடிச்ச அந்த அமௌண்ட், ஸோ அந்த அமௌண்ட் 16,000 into 6/100 வந்து நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் into 4.5 divided by 12. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 360 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ நாம illustration 18 பார்க்கலாம். வெண்ணிலா and ஈஸ்வரி are partners. Vanilla gives 5,000 at the beginning of each half year. Interest on drawing is chargeable at 4% per annum. Calculate interest on drawing for the year ending 31st December 2018 using average period. வெண்ணிலா ஈஸ்வரின்னு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. வெண்ணிலா வந்து அரை மாசத்துல பிகினிங்ல 5000 ரூபாவை வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துல 2 வாட்டி ஹாஃப் இயர்னு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு வருஷத்துல 2 வாட்டி, அதாவது 6 மாசத்துக்கு ஒருக்கா பிகினிங்னால தொடக்கத்துல 5000 ரூபாவை வித்ட்ரா பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இஸ் சார்ஜபிள் அட் 4% per annum. சோ இதுதான் நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நாம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்க ஆவரேஜ் பீரியட் மெத்தட யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு கொடுத்திருக்காங்க. சோ சொல்யூஷன் பார்க்கலாம். Total amount of drawing is equal to 5,000 into 2. ஏன் இங்க 2 போட்டிருக்கோம்னா half year. So 6 into 2 is equal to நமக்கு 12 கிடைச்சிரும். So half அப்படின்றதுனால நாம வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த 5,000ல so 5,000 into 2 is 10,000. If drawing are made at the end of every half year, average period is equal to 9. நமக்கு வந்து beginning of each half year அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால நாம வந்து இங்க 9 அப்படின்னு எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு அந்த டேபிள்ல கொடுத்திருந்தாங்க. half yearல beginningல ஒருவேளை வித்ட்ரா பண்ணியிருந்தா நாம வந்து 9 யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. சோ அதனால நாம வந்து அங்க ஆவரேஜ் பீரியட்ல 9 அப்படின்றத யூஸ் பண்றோம். இனி நாம ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். Interest on drawing is equal to total amount of drawing into rate of interest into average period divided by 12. So அப்படியே அப்ளை பண்ணிடலாம். Total amount of drawing வந்து 10,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். So அந்த 10,000 அப்ளை பண்ணிருக்கோம். into rate of interest வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க 4% per annum அப்படின்ட்டு. So அந்த 4 divided by 100 எடுத்திருக்கோம். into 9/12 நம்ம வந்து ஆவரேஜ் பீரியட எடுத்திருக்கோம். சோ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 300 அப்படின்றது கிடைச்சிரும். இதுல எல்லாத்துலயுமே நமக்கு மெயின் வந்து அந்த டேபிள் தான். சோ இதுல உள்ள வேல்யூஸை மட்டும் நாம படிச்சு வச்சுட்டா போதும். நாம 3 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.